அப்போது இன்றைய பாடம் எப்படின்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட பாடம். பெண்கள் சம்பந்தப்பட்ட பாடம்னு சொன்னால் பெண்களுக்கு முக்கியமாக சம்மந்தப்பட்டது. இப்போ திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய கலாம் எது? திருமறை குர்ஆன். அந்த குர்ஆன் உலகம் அழியது வரைக்கும் எல்லா வேதங்களும் அந்தந்த நபிமார்களோடு முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட அந்த வேதம் உலகம் அழிய வரைக்கும் அது நின்று நிலைக்கும். அப்படிதானே இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இஸ்லாமியர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதை பின்பற்ற வேண்டியது. சட்டம், ஷரஹு, ஹராம், ஹலால் எல்லாத்துக்கும் அதுதான் முதன்மையான ஆதாரம். அப்படிதானே இல்லையா? அதன் அடிப்படையில் நம்ம சூரத்து நிஸ்ஸான்னு ஒரு பாடம் இருக்குது. எத்தனாவது பாடம்? அத்தியாயம். எத்தனாவது அத்தியாயம்? 4வது அத்தியாயம். சூரத்து நூறுன்னு ஒரு பாடம் இருக்குதா இல்லையா? சூரத்து நூறு இருக்குதா இல்லையா? எத்தனாவது பாடம்? 24வது அத்தியாயம். சூரத்து நூறு 24வது அத்தியாயம். சூரத்து நூறு என்றால் ஒளி, பிரகாசம், லைட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சூரத்து நூறுலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். குறிப்பாக கூடுதலான விஷயம் பெண்களுக்கு சம்பந்தமான விஷயம் அந்த சூரத்து நிசாயிலையும் சூரத்து நூறில் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றி, பெண்களுக்கு பொறுப்பை பற்றி, பெண்களுடைய ஒழுக்கத்தை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டா எதில் இருக்கு? சூரத்து நிசாயிலையும் சூரத்து 4வது அத்தியாயத்தில் 24வது அத்தியாயத்தில் 4வது அத்தியாயத்திலையும் 24. ஒன்று 4, 2வது 24. இந்த 2 அத்தியாயத்தில் கூடுதலாக அதான் சொல்லல, பெண்கள் பற்றியுள்ள பாதுகாப்பான விஷயங்கள், ஒழுக்கமான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படுது. அதில் அந்த பாட சம்பந்தமாக ஏதோ கொஞ்சம் நமக்கு தேவையான விஷயங்களை இப்போ நம்ம இங்கே பகிர்ந்துக்கிடுவோம். சரியா? ஒன்று, முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான். அல் ஹயான்னா வெக்கம், பொதுவாக வெக்கம். அது எந்த வெக்கமாக, ஆண்கள் வெக்கப்பட்டாலும் சரி, பெண்கள் வெக்கப்பட்டாலும் சரி. அல் ஹயான்னது வெக்கம். அது வெக்கப்படக்கூடியது ஈமானுடைய ஒரு கிளை என்றார்கள். ஈமான் இருக்குதா இல்லையா? ஈமானுக்கு 72 கிளை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈமான்னா இறை நம்பிக்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நம்ம நம்புகிறோமா இல்லையா? அவங்க தானே உண்மையான முஸ்லீம் மோமின். அது எக்காலத்துக்கு நம்ம எப்போ அதை கலிமா சொல்லிட்டோமோ, இப்போ எங்கள் பாப்பா முஸ்லீம், எங்கள் உம்மா முஸ்லீம், அப்படி முஸ்லீம்னு முஸ்லீம்ங்க இருக்கிறோம். ஆனால் அவங்க எல்லாம் இஸ்லாம் கலிமா சொன்னாங்க, நம்மளும் கலிமா சொல்கிறோம். சொல்லணும், சொன்னால் தான் இஸ்லாம். அது நம்ம ஏற்றுக்கணுமா இல்லையா? உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவினால் சொல்லக்கூடியது தான் கலிமா. அந்த நம்ம மௌத்தாவது வரைக்கும் அந்த கலிமா நம்மளோட இணைஞ்சிருக்கணும். அதனுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அது அல்லாஹ் சொன்ன வழக்க வழிபாடுகள் இருக்கணும். அல்லாஹ் கூடிய அஞ்சக்கூடிய விஷயங்கள் இருக்கணும். அதில் ஈமானுடைய கிளை ஒரு மரத்துக்கு 2 கிளை, 3 கிளை, 5 கிளை, 10 கிளை இருக்கும். அதே மாதிரி ஈமானுக்கு என்னது இருக்கு? கிளை இருக்குது. அதில் ஒரு டைமில் சொல்கிறாங்க, சுத்தம் ஈமானில் ஒரு பகுதிங்கிறாங்க, சுத்தம் ஈமானின் ஒரு கிளைங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ என்ன சொன்னேன்? வெக்கமும் ஈமானில் ஒரு பகுதி. வெக்கம்னா வெக்கப்படக்கூடிய விஷயத்துக்கு வெக்கப்படும். மார்க்க விஷயங்கள் கேட்பதற்கு வெக்கப்படக்கூடாது. அது மாதிரி ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்லுறதுக்கு வெக்கப்படக்கூடாது. சத்தியத்தை உண்மையை எடுத்து சொல்லுறதுக்கு வெக்கப்படக்கூடாது. வெக்கப்படக்கூடிய விஷயத்துக்கு வெக்கப்படும். அந்த ஹயா ரசூலுல்லாஹ் ரொம்ப ஷார்ட்டாக, சுருக்கமாக, அழகாக, ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. வெக்கப்படக்கூடிய விஷயத்துக்கு இருக்கணும், வெக்கப்படும். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு வெக்கம் இல்லை என்றால், அதை அழகாக இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, உனக்கு வெக்கம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நீ விரும்பியவாறு நடந்துக்க. விரும்பியவாறு நடக்கணும்னா வெக்க தேவைப்படாது. வெக்கம் அப்படி நிற்க மாட்டான், விரும்பியவாறு நடக்க மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா இல்லையா? வெக்கம் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்துக்க? உனக்கு இஷ்டம் போல் நடந்துக்க. அப்போ இஷ்டம் போல் நடக்கணும்னா வெக்கம் இருக்காது. வெக்கம் இருக்காத ஆள் என்ன செய்ய முடியாது? வெக்கம் இருக்க முடியாது. எப்படி நடக்க முடியாது? விருப்ப பிரகாரம் நடக்க முடியாது. அப்படி தானே இல்லையா? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்போது வெக்கம் சொன்னால் என்ன? ஒரு தவறுன்னா என்ன? ஒரு தவறு செய்யக்கு வெக்கப்படும். தவறுன்னா என்னன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அழகாக அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க, ஒரு ஃபார்முலா சொன்னாங்க. நீ யாருமே இல்லை,
ஒரு விஷயத்தை ஒரு செயலை செய்கிறாங்க, செய்ததை திருப்பி யாராவது கேள்விப்பட்டாலோ இல்லை அதை பார்த்தாலோ நமக்கு ரொம்ப வெக்கமாக போகுது. அதுதான் தவறு. அதுதான் என்னது தவறுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு ஃபார்முலா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு செயலை சொன்னாலோ செய்தாலோ அது இன்னொரு ஆள் கேள்விப்பட்டால் அது நமக்கு மனசுக்கு உறுத்தலாக வெக்கமாக இருந்தால் அதுதான் என்னது தவறுன்னாங்க. வெக்கங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லி தந்திருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்லும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் ஹயாவ். அல் ஹயான்னா என்ன அர்த்தம்? சொன்ன ஹயான்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்கிறேன்? அல் ஹயாவுன்னா என்னது? வெக்கம். அல் ஹயான்னா என்னது? வெக்கத்தை தான் சொல்கிறேன். இங்கிலீஷில் என்னம்மா? செய். சரி, அல் ஹயாவு வெக்கம் என்பது லா யஅதி இல்லா பி ஹைரின். ஒரு ஆளுக்கு வெக்கம்னு ஒன்று இருந்தால் அது நன்மையை தவிர வேறு எதுவுமே அவருக்கு கிடைக்காது. நன்மை தான் கிடைக்கும், தீமை கிடைக்காது. அதான் சொல்லிட்டேன், வெக்கப்படக்கூடிய விஷயத்துக்கு தான் வெக்கப்படணும். சத்தியத்தை எடுத்து சொல்லுக்கு எரிஞ்சக்கூடாது, உண்மை எடுத்து சொல்லுக்கு வெக்கப்படக்கூடாது. புரியுதா இல்லையா? அது மாதிரி மார்க்க விஷயங்கள் தெரிகிறதுக்கு, கேள்வி கேட்குறதுக்கு, படிப்பு விஷயத்துக்கு அதெல்லாம் வெக்கப்படக்கூடாது. வெக்கப்படக்கூடிய விஷயத்துக்கு வச்சோம். ஒரு தவறை இழைக்கக்கூடிய விஷயம் அது மாதிரி. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது நல்லா கேளுங்க. சூரத்து நூறில் சொல்கிறான். சூரத்து நூறு தான் நான் சொன்னேன், 24வது சூறாயில் 31வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யா நிசா நபியு லெஸ்துன்ன கஹதின் மினன் நிசாய் இனி தக்கைத்துன்ன ஃபலா தஹ்லாயின பில் கவுலி ஃபி அத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரதுன் வக்குல்ன கவுலம் மௌரூஃபா. இது அழகா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா நிசா நபியுனா நபிமார்களுடைய மனைவிமார்களே. இங்கே நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு சொன்னால் யாருக்கும் தான்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூமினான பெண்களுக்கும் தான் அர்த்தம். நபிக்கு சொன்னால், நபி சொல்கிறாங்கன்னா அது எல்லாருக்கும் தான். அதே மாதிரி நபிமார்களுடைய மனைவியனே குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யா நிசா நபியும், நபியுடைய மனைவிமார்களே, லெஸ்துன்ன கஹதின், நீங்கள் யாரையும் மாதிரி கிடையாது, வேறு ஆளுகளை மாதிரிலாம் கிடையாது. இனி தக்கை துன்ன லெஸ்துன்ன கஹதின் மினன் நிசாய், பெண்களிலிருந்து நீங்கள் ரசூலுல்லாஹுடைய நபிமாருடைய மனைவிகளாக இருக்கிறீங்க, நீங்கள் மற்ற ஆட்களை மாதிரி கிடையாது. இனி தக்கை துன்ன, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுபவர்களாக இருந்தால், பயப்படக்கூடியவர்களாக இருந்தால், ஃபலா தஹ்லாயின பில் கௌலி ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரதன். இதான் விஷயம். ஃபலா தஹ்லாயின பில் கௌலி, நீங்கள் பேசும்போது குலைந்து குலைந்து பேசாதீர்கள். எப்படி பேசாதீங்க? குலைந்து குலைந்து கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சாங்க பேசாதீங்க. அல்லாஹ் சொல்லி தருகிறான், ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரதன், யாருடைய இதயத்தில் சபலப்படக்கூடிய, ஆசைப்படக்கூடிய, மறதுன நோய் இருக்கிறதோ. புரியுதா இல்லையா? அப்போ யாருடைய இல்லத்தில் ஒரு 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 குலைந்து பேசுறதுனால, பெண்கள் குலைந்து பேசுறதுனால அடுத்த ஆள்களுடைய இதயத்தில் என்ன இருக்கும்? நோய். அந்த நோய் என்ன நோய்னா மோசமான நோய். அப்படிதானே? நோய்னா காய்ச்சல் இல்லை, இன்னப்பிற நோய் இல்லை, அது பாவத்தை கொண்டுவரக்கூடிய ஒரு நோய். புரியுதா இல்லை? என்ன நோய்? என்ன நோய்? பாவத்தை கொண்டுவரக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அதாவது ஒரு அதுக்கு நான் சொல்லித்தரேன் விஷயம். வக்குல்ன கௌலம் மௌரூஃபா, எப்படி பேசணும்னு அதான் சொல்கிறான். வக்குல்ன கௌலம் மௌரூஃபா, அழகான முறையில், முறையாகவும் மரியாதையாகவும், நளினம்னா ரொம்ப உங்கள் குரலை மாற்றி ரொம்ப லெகுவா அப்படியெல்லாம் பேசாதீங்க. எப்படி குரல் இருக்கிறோ அதே மாதிரி அழகான முறையாக பேசுங்கன்னு அதான் சொல்கிறோம். ஏதாவது புரிஞ்சுதா புரியலையா? கொஞ்சம் குழாவி பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறோம். புரியுதா இல்லையா? சரி, இது அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபில் சொல்லலாம். இந்த நான் இப்போ சொன்ன வசனம் சூரத்து நூறில் இல்லை, சூரத்துல் அஹ்ஸாப்னு 33வது அத்தியாயத்தில் 32வது வசனமாக சொல்லலாம். எப்படி சொல்கிறான்னா, நீங்கள் மற்ற ஆள்களை மாதிரி கிடையாது, அது உண்மையான உலக அனைவருக்குள்ள எல்லா முஸ்லீமான மூமினான பெண்களுக்கும் தான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பேசும்போது குலைந்து பேசாதீங்க. அப்படி குழந்தை பேசினா அடுத்த ஆளை ஈர்த்துரும். அதான் அந்த நோய். புரியுதா இல்லையா? லதீஃபி கல்பிஹி மரதன், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ. அப்போ சொல்லிட்டான் சொல்லி, அப்போ எப்படி பேசணும்? குல்ன கவுலன் மௌரூஃபா, நல்ல முறையில், அழகான முறையில் நீங்கள் வேணும் எப்பவும் பேசுறீங்க மாதிரி பேசுங்களே தவிர ரொம்ப கொஞ்சம் குழாவி பேசாதீங்கன்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. இப்போ பாருங்கள், மேலை நாட்டுகள்லையும் சரி, உள்நாட்டிலையும் சரி, இப்போ நம்ம நகரங்கள்லையும் சரி, ஒரு கம்பெனியில் ஒரு ஆள் கம்பெனியில் ஒரு வியாபார விஷயமாக ஃபோன் போடுவாங்க. ஒரு அழகாக ஒரு குரலில் உடைய லேடியை தான் செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். எல்லாம் படிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும், அந்த குரலையும் செக் பண்ணுவாங்க. அந்த குரல் இருக்க இனிமையான குரலில் உள்ள ஆளை தான் அங்கே வேலைக்கு அமர்த்தும். அவங்க தான் ஃபோன் போட்டு பேசும்போது ரொம்ப கொஞ்சம் குழாவி பேசும்போது தான் இவன் சாதாரண எதுக்கு அடிபணியாதவன், எதையும் நம்பாதவன், அவசரப்படாதவன், இந்த குரலை கேட்டோன்னே நினச்சிடுவான் அந்த வியாபாரத்தில்
ஈடுபட்டுருவான். இது நாட்டில் உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் சொல்கிறேன். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்னைக்கே சொல்லிட்டான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லிட்டான். புரியுதா இல்லையா? அப்போ பெண்கள் ஆண்களிடம் பேசும்போது எப்படி செய்யணும்? எப்பவும் பேசுகிற மாதிரி பேசணுமே தவிர குரலை இனிமையாக்கி ரொம்ப கொஞ்சி குலாவியெல்லாம் பேசாதீங்க. மென்மையாக்கி கவர்ச்சியாக பேசுவது தடை செய்யப்பட்டுள்ளது. அப்படி பேசுவது அதனால் நோய் தீய எண்ணம் உள்ளவர்கள் ஆசை கொள்ளலாம். புரியுதா இல்லையா? அதனால் நேர்மையாகவும் நளினத்துடனும் நாணத்துடனும் பேச வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களிடம் நாணம் மற்றும் மரியாதை காக்குமாறு கூறிய ஹதீஸ். என்ன ஹதீஸ் சொன்னாங்க? அல் ஹயா, அது நம்ம இப்போ சொன்ன ஹதீஸ். திருமறை வசனமும் உணர்த்தி தருகிறது. இன்னும் சமூக மரியாதை நாணத்தின் வழிகாட்டுதல் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் பெண்களிடம் ஆண்கள் வந்து பெண்களுக்கு இடங்களுக்கு போகும்போது என்ன சொன்னாங்க? ஆண்கள் பெண்களிடம் இடங்களில் நுழையாதீர்கள் போட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்களுக்கு இடத்துல நிற்காதீங்க, நுழையாதீங்க. ஒரு அன்சாரி தோழர் கேட்டார், அல் ஹம்மு என்று பிறந்திருத்தார். அது ஏற்கனவே நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். நல்லா கவனிங்க. என்ன படிச்சிருக்கிறோம்? லா யஹ்லுவன்ன ரஜுலன், சொல்லுமா, லா யஹ்லுவன்ன ரஜுலன் பி இம்ராத்தின் இல்லா கான. படித்தான் ஜாஸ்மின்லாம் அன்றைக்கே படித்தா மறந்து போச்சு. லா யஹ்லுவன்ன ரஜுலன் பி இம்ராத்தின் இல்லா கான ஷைத்தானு சாலிசுகா. படித்தமா இல்லையா? லா யஹ்லுவன்ன ரஜுலன் பி இம்ராத்தின் இல்லா கான ஷைத்தானு சாலிசுகா. படித்தமா படிக்கலையா? படிச்சிருக்கேன். நோ மேன் இஸ் அலாங் வித் ஏ உமன் பட் தி ஷைத்தான் இஸ் த தேர்ட் ஆஃப் தம். படிச்சிருக்கேமா இல்லையா? படிச்சிருக்கேமா? ஆங்கிலத்தில் சொன்னால் தான் புரியும் போல தெரியும். அதாவது ஒரு பெண்மணியுடன் இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாது? தனியாக அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் அவர்களுடன் யார் இருக்கிறா? மூன்றாவதாக ஷைத்தான். அவங்க ரெண்டு பேர் இல்லை, மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போது பொதுவாகவே உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மணியை பற்றி சொல்லும்போது எப்படி சொன்னாங்க? உயர்த்தி சொல்லும்போது எப்படி சொன்னாங்க? எப்படிமா சொன்னாங்க? பெண்மணியை உயர்த்தி சொல்லும்போது எப்படி சொன்னாங்க? புகழ்ந்து சொல்லும்போது எப்படி சொன்னாங்க? ஹைரு மத்தா துன்யா, உலகத்திலேயே விலை மதிப்புள்ள ஒரு விஷயம் யாருமா? அது எப்படி சொன்னாங்க? வெறும் பெண்ணுனா சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? அல் மரத்து சாலிஹா. அல் மரத்து சாலிஹா, மரத்துனா பெண்மணி, சாலிஹான பெண்மணின்னு சொன்னாங்க. உலகத்திலேயே ஹைரு மத்தா துன்யா, உலகத்திலேயே மத்தான்னா சுகம், விலை மதிப்புள்ள ஒரு பொருள், அப்படியெல்லாம் அதை அர்த்தம் இருக்குது. அப்போது உலகத்திலே விலை மதிப்புள்ள ஒரு விஷயம் எதுன்னு சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? வேறு எதுவுமே கிடையாது. வைரமோ வைடூரியமோ வேறு தங்கமோ வெள்ளியோ எதுவுமே கிடையாது. யார் தான்? எங்கேருந்துன்னு சொன்னாங்க? அந்த பாலைவனத்துலேருந்துன்னு சொன்னாங்க. ஏன்னா பெண்ணுன்னு சொன்னால் அந்த பெண் குழந்தை பிறந்துட்டாலே நினைச்சுவாங்களாம் அரபிகள். பெண்ணென பிறந்தால் பேயனை நினைத்து குழி தோண்டி அப்படியே உயிரோட விட்டுருவாங்களாம், கொண்டுருவாங்களாம். அப்படிலாம் இருந்தாங்க அரபிகள். அந்த இதை ரசூலுல்லாஹ் இல்லாமாக்கு சொன்ன வாசகமே என்னது? சுபசோபன செய்தி. என்ன செய்த சொன்னாங்க? அல் மரத்து சாலிஹா, சாலிஹான நற்குணமுள்ள நல்ல இறைவனுக்கு அஞ்சக்கூடிய நற்பெண்மணின்னு சொன்னாங்க. அப்படி தானே இல்லையா? அப்போது ஆண்களுடைய வரிசையில் அமர்ந்திருக்கும் கூடக்கூடிய சதஸில் ஒரு மஜ்லிஸில் இருந்தாலும் சரி, தொழுகைக்காக அமர்ந்தாலும் சரி, என்ன செய்யணும்? ஹைரு சுஃபுஃபி ரிஜாலி, ஆண்களுடைய சப்பிலே மிக சிறந்த சப்புன்னா அணிவகுப்பு. அதில் சிறந்த அணிவகுப்பு அவ்வலுகா, அதில் ஆரம்பம். ஆண்கள் ஆரம்பத்தில் நிற்கணும். இப்போ ஷர்ருஹா, அவங்களுடைய அணிவகுப்பிலே மிக கெட்டது ஷர்ருஹா ஆஹிருஹா, அந்த ஆண்கள் பின்னால் நிற்கும். ஆண்கள் எங்கே நிற்கணும்? முன்னுக்கு நிற்கணும். இப்போ ஹைரு சுஃபுஃபி நிசாயி, பெண்களுடைய சஃபிலேயே மிக சிறந்த சஃபு ஆஹிர்ஹா, அவனுடைய கடைசியில் நிற்கும். ஆஹிர்னா கடைசி, அவ்வளன்னா ஆரம்பம். இப்போ ஷர்ருஹா, பெண்களுடைய சஃபிலே மிக கெட்ட சஃபு அவ்வலுஹா, ஆரம்பத்தில் நிற்கும். அப்போ பெண்கள் பின்னாலேயும் ஆண்கள் முன்னாலே நிற்கும். புரியுதா இல்லையா? அடுத்தது முக்கியமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ சூரத்து நூறை சொல்லியிருக்கிறோம், இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், லா தக்ரபுன்னு அல்லாஹ் சொல்லலாம் குர்ஆன். லா தக்ரபுன்னு மொத்தம் எத்தனை இடத்துல சொல்கிறான்னா 5 இடத்துல சொல்கிறோம். எத்தனை இடத்துல சொல்லலாம்? நாங்கள் லா தக்ரபு என்றால் நெருங்காதீர்கள்னு அர்த்தம். பக்கத்தில் போயிடாதீங்கன்னு சொல்லலாம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? பக்கத்தில் போயிடாதீங்க. கராபத்து தான் ரொம்ப நெருக்கம்னு அர்த்தம்.
தக்கரப்புன்னா நெருங்குங்கன்னு அர்த்தம். லா தக்கரப்புன்னா நெருங்காதீங்க, கிட்ட போயிடாதீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்லும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் ஃபீ சுகாரா, நீங்கள் போதையில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யாதீங்க, அந்த பிள்ளை எடுத்து அடித்து வெளியே தள்ளு, போமாங்க வெளியே போ, விளையாடிட்டா இருக்கிறா. லா தக்ரபு ஸலாத்த, தொழுகைக்கு போகாதீங்க, வ அன்தும் ஃபீ சுகாரா, நீங்கள் போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு போகாதீங்கன்னு முதல்ல உள்ள வசனம். இது இப்போ அமல்படுத்த முடியாது. முன்னால் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் மது அருந்தது அனுமதிக்கப்பட்டிருந்தது, தடையாவல். அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் சில ஆள் தண்ணி இந்த ட்ரக்ஸ் பண்ணிட்டேனோ வந்துருந்தாங்க, தொழுதுட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் வசனம் லா தக்ரபு ஸலாத்த, தொழுதுனால என்னாச்சு அப்படின்னா வசனங்களை மாற்றி மாற்றி ஓதி தவறான அர்த்தம் உள்ள வசனமாக மாறிச்சு, இணை வைப்பினுடைய வசனங்கள்லாம் ஓதிட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கணும், நீங்கள் நினைச்சாதீங்க தொழுகைக்கு இந்த போதையில் இருக்கும்போது நினைச்சாதீங்க தொலைப்பாங்க. அது பின்னால் மாற்றப்பட்டுருச்சு. இங்கே என்ன விஷயம்னா தக்ரபு, லா தக்ரபுங்கிறத சொல்லும்போது அது மாதிரி மாலல் எத்தீமான அனாதைகளுடைய சொத்தை, அனாதைகளுடைய பொருளாதாரத்தை நீங்கள் நெருங்காதீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப பாவம். அதை போன்று சொல்லும்போது லா தக்ரபுல் ஃபவாஹிஷ, ஃபவாஹிஷன் என்ன அர்த்தம்? ஃபவாஹிஷன் என்ன அர்த்தம்? அருவருக்கத்தக்க, கெட்ட, மோசமான. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயின்னு சொல்லுமா இல்லையா? அது மாதிரி ஃபவாஹிஷ், கெட்ட விஷயங்களில் நீங்கள் நெருங்காதீங்கன்னு சொல்லும்போது ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லலாம் லா தக்ரபு ஜினா, லா தக்ரபு ஜினா. ஜினான்னு என்ன அர்த்தம்? ஜினா என்ற என்ன அர்த்தம்? விபச்சாரம். என்ன அர்த்தம்? விபச்சாரம். விபச்சாரத்தை நெருங்கிறாருங்க, செய்யாதீங்கன்னு சொல்லலை, நெருங்கிவே செய்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னது? நெருங்கிறாங்க, அதை நினச்சே பார்க்குறாங்க, பக்கத்தில் போயிடாதீங்கன்னு சொன்னாங்க. புரியுது இல்லையா? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்கு. என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னால், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸினல் ஐன் அந்நதுர் அஸ்ஸினா நவ்ஆனி ஜினல் ஃபர்ஜ் ஜினல் ஜவாரி ஃபல் ஜவாரிஹு குல்லுஹா தஸ்னி ஜினா யஸிமு அலைஹி அல் இன்சான் வலாக்கின்னஹு அகல்லு இத்மன் மின் ஜினல் ஃபர்ஜ் ஃபஸினல் ஐன் அந்நதுரு இலல் மர்அத்தில் அஜ்னபியா. அதாவது ஜினா என்றால் என்ன அர்த்தம் சொன்ன? விபச்சாரம். விபச்சாரம் தெரியுமில்ல? சரி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜினா கண்ணும் விபச்சாரம் செய்கிறதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? கண் இருக்குல்ல, கண்ணு விபச்சாரம் செய்கிறதுன்னு சொன்னாங்க. அது என்ன விபச்சாரம்? அந்நதுர், பார்வை. என்னது? பார்வை. இந்த கண்ணால் பார்க்குறது தான் மெயின் காரணம். கண்ணால் பார்க்குறது தான் இந்த விபச்சாரத்தினுடைய துவக்கம். அதுதான் ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு பெண்மணி போகிறதா இருந்தால் ஒரு ஆண் பார்ப்பானையானால் இப்படி பார்த்துட்டான்னா முதல் பார்வை யதார்த்த பார்வை, முதல் பார்வை யதார்த்த பார்வை, அது மன்னிக்கப்படும். இது தெரியாமல் பார்த்துட்டாங்க. இரண்டாம் பார்வை அவள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி, யார், என்ன அப்படின்னு திருப்பி பார்க்கலாம் தெரியுமா? அது ஷைத்தானுடைய பார்வை தான். முதல் பார்வை யதார்த்த பார்வை, இரண்டாம் பார்வை அந்த முதல் பார்வை மன்னிக்கப்படும். அப்போ பார்வை தான் துவக்கம். எதுக்கு துவக்கம்? விபச்சாரத்தினுடைய தவறான ஒரு விஷயத்துக்கு பார்வை தான் முதல்ல துவக்கம். ஜினன் நவ்ஆனி, அந்த ஜினா ரெண்டு வகைன்னாங்க. ஒன்று ஜினல் ஃபர்ஜ், பத்திரித்தனம், கற்பை பாதுகாக்கிறது இல்லாமல் கற்பை இழக்கிறது ஒரு விபச்சாரம். இன்னொன்று ஜினல் ஜவாரி, எல்லா உறுப்புகளும் விபச்சாரம் செய்யணும். உறுப்புகள் என்னது? விபச்சாரம் செய்யணும். கண்ணு துவக்கம். அடுத்து பல் ஜவாரி குல்லுஹா தஸ்னி ஜினா யஸ்மு அலைஹில் இன்சான், மனுஷன் இந்த மாதிரி பாவம் செய்கிறான். வலாக்கின்னஹு அக்கல் இஸ்மன் மின் ஜினல் ஃபர்ஜ், அதாவது பத்திரித்தனம், அந்த கற்பை கற்பை இழக்கிறது மிகப்பெரிய கொடிய. இதெல்லாம் சின்னது. எது? கண்ணு, காது, எல்லாம். நாக்கு துவக்கம், கண்ணு பார்க்குது, அது துவக்கம். காது கேட்குது, எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் ஒன்றை கூட விட்டு வைக்கல, ஒன்றை கூட எல்லாமே. அப்போது விபச்சாரத்தினுடைய அடையாளங்களை சொல்லும்போது இப்படிலாம் சொன்னாங்க. புரியுதா இல்லையா? அந்நதுரு இலல் மர்அத்தில் அஜ்னபியா, அந்த அந்நிய பெண்களை பார்ப்பது தான் எப்படி பார்க்க? ஷஹ்வத்தின்,
ஒரு கெட்ட நோக்கோட, ஒரு ஆசை, ஒரு தவறான எண்ணத்தோட பார்க்குறது என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? என்னது? அது விபச்சாரத்திலே துவக்கும்னு சொன்னாங்க. புரியுதா இல்லையா? அதனால் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸா சபீலா. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கத்தில் நீங்கள் நுழைஞ்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்க, நெருங்கிறாதீங்க. இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸா சபீலா, அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம், அருவருக்கத்தக்க விஷயம், கெட்ட விஷயம். வஸா சபீலா, அந்த வழிமுறையே ரொம்ப கெட்டது அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா இல்லையா? இப்போ ஒரு தவறான எண்ணங்கள் இப்போ இன்றைக்கி உலகம் ரொம்ப இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்க? ஆண்கள் குறைவார்கள், பெண்கள் அதிகமாவார்கள் சொல்லிட்டு விபச்சாரம் பெருகும் சொன்னாங்க. விபச்சாரம் பெருகும் சொன்னாங்க. இன்றைக்கி நடைமுறையில் இன்னைக்கு கண்ணால் பார்த்துட்டு நம்ம எல்லா செய்திகளையும் கேட்டுருக்கிறோம். ரொம்ப 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 சர்வசாதம். இஸ்லாமிய வழிமுறையை ஒழுக்கத்தை பின்பற்றும் போது அதை விட்டு நம்ம நினைச்சிருவோம், தவறு. புரியுதா இல்லையா? ஆனால் இந்த அளவுக்கு நான் விபச்சாரம் பெருகுன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நம்ம சாதாரணமாக வழியில் சென்று கொண்டிருக்கும் போது சர்வசாதாரணமாக விபச்சாரம் நடக்கும். ஏப்பா அப்படின்னு சொல்லி இவன் ஒதுங்கிப்போம், இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போப்பா அப்படின்னா அந்த அளவுக்கு ஆகிடும். எந்த அளவுக்கு? விபச்சாரம் ரொம்ப சர்வசாதாரணம். இது கியாமத்தினுடைய அடையாளங்களில் முக்கிய அடையாளங்கள் ஒரு அடையாளம். புரியுதா இல்லையா? அது மாதிரி ஒரு 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 ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோவை வச்சு பார்க்குறது, அதை ரசிக்கிறது, இதெல்லாம் எதை சேர்ந்தது தான்? நினைக்கிறதே தப்பு, எண்ணுவதே தப்பு அந்த ஃபோட்டோ. அது மாதிரி ஒரு நிழலை பார்த்தா கூட அது என்னது தான்? ஒரு ஆளுடைய ரூபத்தினுடைய ஒரு வடிவத்தினுடைய நிழலையே அது பார்க்குறதே பாவம் தான். புரியுதா இல்லையா? அடுத்தது குரல், இந்த குரலை சொன்னோம். அடுத்தது அதே அந்த நாள் தான் இந்த சினிமாவை நேரடியாக ரசூலுல்லாஹோ குர்ஆனை தடுக்கலை, சினிமா பார்க்குறது. அப்படி குர்ஆனில் ஆதாரம் இல்லை, அதே நேரத்தில் ஹதீஸ் ஆதாரம். ஆனால் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது முழுக்க முழுக்க அது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆண்கள் பெண்கள் நடன நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி, டான்ஸு, இந்த மாதிரி அரைகுறை ஆடை இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் என்னது தான்? ஹராம் தான். அப்படி தானே இல்லையா? அது மாதிரி இந்த பெண்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் தடைச்சிருக்காங்க. அவங்க ஜீவிதத்தை வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பெண்களுக்கு நினைச்சதில்லை, கை கொடுத்ததாக இல்லை. வேலை நாட்டுகளெல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்குது. இப்போ எல்லாரும் வந்தாச்சு. ரிசப்ஷனில் ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு லேடி இருப்பாங்க, ஒரு நல்லா படித்தவங்கள, நல்ல ஒரு பர்சனாலிட்டி அறியக்கூடிய ஒரு லேடி இருப்பாங்க. போனோன்னா முதல்ல போய் கையை கொடுக்குறது. ஆண்கள் கையை கொடுக்குற மாதிரி பெண்களுக்கு கையை, அந்த பெண்கள் உடக்குன்னு கையை கொடுப்பாங்க. அது ஒரு ஸ்டைலாக வச்சுக்கணும். அதுதான் முதல்ல துவக்கம். இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதி இல்லைங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. புரியுதா இல்லையா? இதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. என்ன ஹதீஸ்ன்னா, இந்த ஹதீஸில் நம்ம சொல்கிறோம், ஒரு காலம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன காலம் வரும்னா, ஒரு கியாமத் நாளுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, சின்பானி, ரெண்டு கூட்டம் இந்த உலகத்தில் ரெண்டு கூட்டத்தை சொல்கிறாங்க. ஒன்று கையில் இந்த மாட்டினுடைய வாளை போன்று சாட்டை வைத்திருப்பார்கள். அவர்கள் மக்களை எல்லாம் நினைக்குவாங்களாம், அடித்து துன்புறுத்தி கொண்டே இருப்பாங்க. அப்படி ஒரு கூட்டம் வரும். அது இன்னொன்று பெண்கள், அவங்க காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் அஸ்லிமத்துல் புஹுத்துன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? காசியாத்துன், அவர்கள் ஆடை அணிந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வே சொல்கிறாங்க. ரெண்டு கூட்டம் சொன்னாங்க. ஒரு கூட்டம் என்ன சொன்னாங்க? கையில் மாட்டினுடைய வாளை போன்று சாட்டை வைத்திருப்பார்கள். அவர்கள் மக்களை அடித்து துன்புறுத்துவாங்க. இப்படி ஒரு கூட்டம் வரும். இன்னொரு கூட்டம் அந்த பெண்களை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அந்த பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆடை அணிந்தும் நிர்வாணிகள், ஆடை அணிந்து நிர்வாணமுடையவர்கள். அவர்கள் சாய்ந்தும் சரிந்தும் ஆடி பாடி நடக்கக்கூடிய காட்சி, ஒட்டகத்தினுடைய திமிழ் போல் இப்படி ஆடி ஆடி நடப்பாக்க. அப்படி ஒரு காலம் வரும். அப்படி ஒரு காலம் வரக்கூடிய அந்த நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லலாம், பார்க்கவில்லைன்னு சொல்லலாம், பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொல்லாது, நான் அதை பார்க்கவே இல்லை, நான் அதை பார்க்க மாட்டேன், இல்லை நான் அதை பார்க்கக்கூடாதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு காலம் வரும். இவங்க பிறரை இழுப்பதற்காக, பிறரை தன்பக்கம் எழுப்பதற்காக இப்படி சாடி சென்று நடந்து ஒட்டகத்துடைய திமிழை போல அவங்களுடைய தலை கொண்ட முடியெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்ணிச்சாங்க.
அப்படி ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு சொன்னதோடு நிறுத்தாமல் சொன்னாங்க, லா யதுகுலுன்னல் ஜன்னத்த வலா ரீஹா, இவர்கள் ஒரு காலம் நினைக்க மாட்டாங்க சொர்க்கம் நுழைய மாட்டாங்க, சொர்க்கம் நுழைய மாட்டாங்கன்னு சொல்லி நிறுத்தல்ல, அந்த சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவர்கள் நுகர மாட்டாங்க. யாரு யாரு யாருமா? ஆடை அணிந்து ஆடை அணியாதவர்கள். ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ட்ரெஸ்ஸினுடைய உள்ளுடைய அவுரத்தை எங்கே என்ன செய்யும், வெளியே தெரியும். வேற என்னத்தை ஆடை அணிஞ்சா அணிஞ்சிருக்காங்க, ஆனால் அவுரத்தை வெளியே தெரியும். கண்ணாடி போல் ரொம்ப ஃப்ரண்ட் ட்ரெஸ், புரியுதா இல்லையா? அது கூட இல்லைன்னா டைட்டாக ட்ரெஸ் போட்டால் கூட நம்முடைய உடலுடைய அளவு என்ன செய்யும், வெளியே தெரியும். கை காது அது மற்ற இது என்னது, அது வேணா காதப்படுது வேணுமா, அது லெக்கின்ஸ், அது கூட அனுமதி இல்லை, புரியுதா இல்லையா? அது கூட அனுமதி இல்லை. காலுக்கு அளவு கரெக்டாக தெரியும். அதுவும் அவரை ஆடை அணிந்து ஆடை அணியாதவர், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, புரியுதா இல்லையா? அப்போது எது எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். எதை வெளியே அலங்காரத்தை காட்டணுமோ அதுதான் காட்டணும். அதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் குர்ஆனில் சொல்கிறான். எதில் சொல்கிறான்? எனக்கு அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ராத்திரி கனவு கண்டேன். அது முக்கியமான கனவு தான். கனவு கண்டேன்னா வேற ஒன்று இருக்குது, நல்ல விஷயம். அவங்க அதையும் சேர்த்து சொல்லிடுவோம். ஏதோ ஒரு 4-5 பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் அங்கே உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. பின்னாடி பள்ளிவாசலுக்கு இல்லை, அந்த சைடாக உஸ்தாத் ஒரு பனிஷ்மெண்ட் தந்துருக்காங்க. எந்த உஸ்தாதா பெரிய எதுக்கு தந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போது சாப்பிடலாம் போகக்கூடாது, உட்காந்து படிங்கன்னு சொல்லி எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆனால் எந்த பிள்ளைன்னு எனக்கு தெரியாது, ஒரு 5-6 பெரிய பிள்ளைகள். அப்போது இந்த கனவுக்கு தான் கண்ட்ரோல் இருக்காது. ஒன்று ஆரம்பிக்கும், ஒன்றில் முடியும், ஒன்று ஆரம்பித்து சம்மந்தமெல்லாம் ஒன்றில் போகும். அதுக்கு டக்குன்னு ஆரம்பம் இருக்காது, முடிவும் இருக்காது. அதுதான் கனவு. ஆனால் இது நல்ல கனவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை இப்படி கண்டிஷன் பண்ணி இப்படி பண்ணி போயிருக்காங்க. நான் இதை இது பண்ணி பார்க்குறேன், எடுக்கிறேன், மனுஷன் கற்றுருக்காரு. இது ஒரு சம்பவமாக. அப்போ அப்படி இருக்கும்போது டக்குன்னு உஸ்தாதா பிள்ளைகள்கிட்ட கோவப்பட்டுட்டு டக்குன்னு போனாங்க. போயிட்டு டக்குன்னு அந்த குர்ஆனை தூக்கிட்டு வராங்க. நல்ல ஒரு விஷயம். நான் இந்த பாடம் நடத்த நான் நினச்சிட்டு 2 நாளாக நினச்சிட்ருக்கேன். குர்ஆனை தூக்கி கொண்டு வந்துட்டு என்கிட்ட கொண்டு தராங்க, குப்பிய குர்ஆன். அதுக்கு அபூபக்கர் நீங்க இருக்காரு. இந்த பப்பாளி பழமா இந்த மாம்பழமா தெரியாது, மஞ்சள் கலர் மொத்தத்தில் ஒரு பழத்தை வெட்டி அபூபக்கர் எங்கே அதை வெட்டி எடுத்து தந்து நான் சாப்பிட்டுருக்கேன். இது என்ன அப்படி கனவு. அப்போ அந்த குர்ஆனை எப்படி கொண்டு வந்தோடனே நான் என்ன பண்ணேன், இந்த அவசரத்தில் இந்த கையை கூட கழுவாமல் அந்த புதிய குர்ஆனை இப்படி வாங்கினேன்னா இந்த கையில் உள்ள ஈரமும் இந்த கையில் உள்ள கலர் மஞ்சள் கலர்லாம் அங்கே ஆயாச்சு, எதிராயாச்சு குர்ஆனில் இருக்குது. அதெல்லாம் அவங்க பொருட்படுத்துறது. இப்படி இதை படிங்க, இதை அர்த்தம் கேட்குற மாதிரி கேட்குறாங்களா, நான் அதை நான் கேட்டேன், இதை படிக்கவான்னு கேட்டு ஆரம்பித்தேன். இல்லை இதை படித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறேன். அப்படி டக்குன்னு நான் படித்தேன், அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் படித்தேன். குல்லில் முஃமினீன்கிற வார்த்தையை படித்தேன். உண்மையில் அக்கறடத்தை படித்தேன், குல்லில் முஃமினீன். இது சூரத்து 100 தானே அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை பார்த்து சூரத்து 100 இருக்குது அந்த பாடத்தை. அப்போ நான் நினைக்கிறேன், அது நாலேஜோட நம்மகிட்ட பண்ணி அந்த நேரத்தில் அந்த கனவில் நினைக்கிறேன், அழகாக கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்களா அப்படின்னு சொன்னால் இதை பிள்ளைகள் படித்து கொடுப்போம் அப்படின்னா டக்குன்னு மொழிக்கு வந்து மணியை பக்கம் ஒன்றே நிற்காது, கரெக்டாக ஒன்றே நிற்கும். எல்லா கனவும் என்ன மறந்துடுவோம். நான் நினைச்சது அல்ஹம்துலில்லாஹ் நல்ல கனவாக இருக்கிறேன், இன்னும் நடந்தது. நான் இந்த பாடம் நடந்தாலும் நடத்தணும்னு இருக்கேன். இப்போ நடத்த முடியும், அப்படி கூட இருக்கலாம். நல்ல விஷயம் தானே. குர்ஆன் பார்த்தா எனக்கு என்ன அதை சந்தோஷம், குர்ஆனை தந்து குர்ஆனை ஓதுகிற அது நல்ல கனவுன்னு நான் முடியும். வேறு ஒன்று குர்ஆன் வந்து நல்லா இபாதத் செய்ய கூட நல்ல கனவு, தொழுது மாதிரி கனவு வேணால் நல்லது தானே, மக்களுக்கு அடிச்சு மாதிரி கனவு வேணால் நல்லது தானே, இது தெரியாதானே. நல்லது தான் அது. அதே மாதிரி இருக்கலாம். என்னம்மா சொல்லு, என்ன சொல்லு, என்னம்மா சொன்னா டவுட்டா? தூக்கிட்டு இருக்கியாரா? சரி, அவருக்கு இந்த அப்போ இந்த சூரத்து 100ல் அதான் இப்போ பாடமே. என்ன சொல்ல போறா சொல்லு, பரவாயில்ல சொல்லுமா. அவர்
அது கேள்வி கேட்க தப்பு இல்லை, பாட சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. வசனம் எடுத்து வச்சுருந்தேன். 24வது சூறாயில் 31வது வசனம், அதுதான் முக்கியமான விஷயம். எத்தனாவது வசனம்? 24வது வசனம். என்ன சூறா? 100, சூரத்து 100. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இட்டு கட்டினாங்கல்ல, அந்த சம்பவம்லாம் அதில் வருது. அதனால் அவங்க பேரில் 10 வசனங்கள் இறங்கிச்சு, புரியுதா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து இட்டு கட்டினாங்களா, ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது, ஒரு யுத்தத்துக்கு போயிருந்தாங்க. போயிடும்போது ஆண்களும் பெண்களும் போயிருப்பாங்க. பெண்கள் வந்து அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக, மருத்துவம் செய்வதற்காக. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹும் போயிருந்தாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். போயிருக்கக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு இது மாதிரி ஹோட்டல்கள், லாட்ஜுகள், அதுகள் இதுகள், பாத்ரூம் வசதிலாம் இருக்காது. அங்கே எங்கேயா பண்ணிப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தனியாக போய் ஒரு இடத்துல பாத்ரூமுக்கு போகிறாங்களா என்ன போனாங்களா தெரியாது சம்பவம். அப்போ போயிருக்கும்போது இந்த ஒரு ஆளுக்கு ஒரு டியூட்டி இருக்குது. இப்போ இங்கேருந்து ஷிஃப்ட் வைக்கிற மாதிரி யுத்தத்துக்கு போகும்போது ஷிஃப்ட் வச்சுருந்தாங்க. என்னென்ன நாடு இதுகளெல்லாம் பரிபாலனை செய்யணும் அப்படின்னு. அப்போ எல்லோரும் ஏறிட்டாங்களா, பஸ்ஸில் ஏறிட்டாங்களா? இதில் அன்னை பஸ் இல்லை, நான் சொல்கிறேன். குதிரைகளும் ஒட்டகங்களும் இதில் போயிருக்கும்போது எல்லோரும் வந்துட்டாங்களா பார்க்கும்போது அந்த ஒட்டகத்தை கீழே ஒரு இது வச்சுருப்பாங்க, தொட்டில் மாதிரி, தொட்டி. அதுக்குள்ளே தான் அந்த பெண்கள் அமருவாங்க. மேலே ஆண்கள் இருப்பாங்க. ஒரு ஆள் இருக்கிறான்னு நினைக்கிறேன், அதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரியல. ஒட்டகத்தொட்டி. அப்போது ஒரு சஹாபி, ஒரு ரசூலுல்லாஹி தோழர் அப்படியே ரவுண்ட்ஸ் வர்றாங்க. வந்து எல்லோரும் வந்துட்டாங்களான்னு பார்க்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த பக்கத்தில் தனியாக இருக்கிறாங்க. அப்போ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. இன்னா லில்லாஹி எதுக்கு சொல்லணும்? எதுக்குமா சொல்லணும்? ஏதாவது கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டால் சொல்லணும், மௌத்துக்கு மட்டுமல்ல. அப்போ இன்னா லில்லாஹி வ இன்னா, யார்? ரசூலுல்லாஹி மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன். உடனே அப்போ அதுக்கப்புறம் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க, இருந்திருப்பாங்க. அழைக்க வந்த ஆளை கூட வந்து இந்த இதில் இருப்பாங்க. உடனே இந்த குஃபார் மக்கள், இந்த முனாஃபிக்குகள் இருந்தாங்களா, அவங்க இட்டு கட்டிட்டாங்க. என்ன இட்டு கட்டினாங்க? தவறா ஒரு இதை பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. தவறா பிரச்சாரம் ஆரம்பித்து ரசூலுல்லாஹி அது ரொம்ப மனசு நோவை வச்சு ரொம்ப தாக்கிட்டு ரசூலுல்லாஹி எந்த விளக்கமும் உடனே சொல்ல முடியல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இருந்தாங்க. அதனால் 2 பேரும் தனியாகவே இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சுருக்கம் தான் சொல்லி வச்சுக்கிறேன். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாக்கு யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மக. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப பாதிச்சிட்டுது, ரசூலுல்லாஹையும் பாதிச்சிட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாக்கு சாட்சி பூர்வமாக ப்ரூஃப் பண்ண முடியாது, கோர்ட்டு கிடையாது. அவங்களும் ரொம்ப பத்தினித்தனமாக பேணுதலாக இருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான சம்பவம். அப்போது இந்த இட்டுக்கட்ட முனாஃபிக்குகள் மட்டும் இல்லை, முனாஃபிக்குகள் இட்டுக்கட்டி அதை இந்த சஹாபாக்களை 1-2 பேர் நம்பிட்டாங்க. அதான் விஷயம், நம்பிட்டாங்க. நம்பின நேரத்தில் மிஸ்தகுன்னு ஒருத்தர் இருந்தார். மிஸ்தகு ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி தான். அந்த மிஸ்தகுக்கு அவர் ரொம்ப கொஞ்சம் பொருளாதாரத்தில் கஷ்டமாக இருந்தார். அவருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு செலவுக்கு பொருளாதாரம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த சம்பவம் வந்தோடனே அவங்க பொருளாதாரத்தை நிப்பாட்டிடுறாங்க. தன் மகளையே இட்டுக்கட்டி சொல்லிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் வசனம் இறக்கிட்டான். இதன் காரணத்தை வச்சு அதை நீ கொடுக்காத, நிப்பாட்டாத. ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் தேடி பார்க்கணும். எனக்கு குர்ஆன்ல இருக்குது, எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரல. அந்த வசனம் இறக்கணும். அதுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணாங்க. நான் சுருக்கமாக சொன்னேன், இது பெரிய நீண்ட சம்பவம். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு அல்லாஹ் வகி இறக்கலாம். அது அந்த சோதிக்கிறாங்க. சோதித்து நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், கிட்டு கட்டினவங்களை யார், இவங்க எவ்வளோ நாள் பொறுமை காக்குறாங்க. ரசூலுல்லாஹ் எந்த பதிலும் சொல்லலை. எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்காங்க. பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் சூரத்து நூறில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர் மட்டும்தான் வரல, அவங்க சம்பந்தமாக 10 வசனங்கள் இருந்துச்சு. இத்தனை வசனம் இருந்துச்சு. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு கடைசியிலையும் சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க? எனக்கு பேரில் என் காரணமாக 10 வசனங்கள் அல்லாஹ் இறக்கி வச்சுருக்கான். வாழ்த்தியா இகழ்த்தியா? வாழ்த்து. அப்படிலாம் சம்பவம் இருக்குது. புரியுதா இல்லையா? புரிஞ்சுதா? இது நீண்ட சம்பவம். அது நிறைய ஹதீஸ் அது இதெல்லாம் இருக்குது. அதான் இப்போ என்ன சொன்னேன், ஒருத்தர் என்ன அர்த்தம் வந்திருப்பாங்க. தவறு உழைக்கையில் இந்த மாதிரி இட்டு கட்டினாங்க முனாஃபிக்குகள், இப்படி இந்த சம்பவத்தை வந்துருக்கு. காரணம் தான் அதான் குர்ஆன்ல இருக்குது. வசனம் பார்த்து சொல்லுங்கள். சரியா?
10 வசனம் தொடர்ந்து. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு பெருமைப்பட்டுக்கிடுவாங்க. 2-3 விஷயங்களை பெருமைப்பட்டாங்க. என்னென்னா, என்னுடைய வீட்டிலே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, மௌத்தானாங்க. பல மனைவிமார்கள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் வீட்டில் தான், ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, மௌத்தானாங்க. அவங்களுடைய கடைசி நேரத்தில், ரசூலுல்லாஹுடைய கடைசி நேரத்தில் இந்த மிஸ்வாக் இருக்குல்ல, மிஸ்வாக் பல்லு தேய்க்கக்கூடிய அந்த இது, ரசூலுல்லாஹ் அந்த நேரத்திலும் 2 விஷயம் மிஸ்வாக்கு செய்ய சொல்கிறாங்க. அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத்துலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்துடைய நேரத்தில் எதை சொன்னாங்க? அஸ்ஸலாத், தொழுகை 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 தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த மிஸ்வாக்கை விரும்புகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். சாடையாக காட்டும்போது மிஸ்வாக்கா வேணும் அப்படின்னு கேட்டுட்டு ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அந்த அந்த மிஸ்வாக்கை வாயில் வச்சு கடித்து ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. அதை கூட பெருமையாக சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அதுதான் அன்பு, அதுதான் பாசம். என்னுடைய வாயில் பட்ட அந்த உண்மைகள் தான் கடைசியாக ரசூலுல்லாஹ் வாயில் பட்டு, புரியுதா இல்லையா? அடுத்தது சொன்னாங்க, என் வீட்டில் தான் மரணிச்சாங்க. அடுத்து என் பேரில் எந்த மனைவிக்கும் இறங்காத வசனம் யாருக்கு இறங்கிச்சு? ஆயிஷா ரலியல்லாஹு இறங்கிச்சு. 10 வசனங்கள் தொடர்ந்து இறங்கிச்சு, புரியுதா இல்லையா? சூரத்து நூறில், அதாவது சூரத்து நூறில் பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய ஒழுக்கம், பெண்களுடைய நடவடிக்கை, பெண்கள் எப்படி இருக்கணுங்கிறதும் சூரத்து நிசாயிலே அதிகமாக சொல்லப்படும். அப்போது நம்ம இன்றைய பாடம் என்ன பாடம் படிச்சிருக்கோம்னா, ஹயா. ஹயான்னு என்ன அர்த்தம்? வெக்கம். வெக்கம் இது இல்லாவிட்டால் நீ விரும்பியவாறு நடந்துக்கணும்னு சொன்னான். அப்போ விரும்பியவாறு நடக்கணும்னா வெக்கத்தையும் டச் பண்ணணும், புரியுதா இல்லையா? அதனால் இன்னொன்று என்ன சொன்னால், பெண்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொன்னால், குழஞ்சி தனஞ்சி மெலிஞ்சி அப்படிலாம் பேசக்கூடாது. இல்லை, எப்படி பேசணும் அப்படி பேசணும்னாங்க. வேற 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 என்னம்மா? அந்த வசனத்தை நம்ம சொல்ல இல்லையா? 24, 31வது வசனம், 24வது சூறா 31வது வசனம் என்ன அர்த்தம்? அதுதானே முக்கியமான விஷயம். வசனத்துக்கு இன்னும் வரவே இல்லையா? அதை படித்து முடிச்சோட பாடத்தை முடிச்சுக்குவோம் சார். கேளுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குல்லில் முஃமினீன, மோமினான மக்களுக்கு நபியை சொல்லுங்கள், யகுல்லூ மின் அப்சாரிஹிம், அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். யாருடைய பார்வையை? மூமினான ஆண்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். யஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்களுடைய கற்பத்தை, ஆண்களுக்கும் கற்பம் இருக்குது, பெண்களுக்கு கற்பம்னா கற்பம் தரிக்கிறது இல்லை, அதான் கற்பு. கற்பு அதாவது பத்தினித்தல், புரியுதா இல்லையா? அவர்கள் நினைக்கணும் தாலிக்கு அசுக்காலகம், அப்படி அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதே அவர்களுக்கு சிறந்தது, புரியுதா இல்லையா? அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ஹபீரும் பிமா யஸ்னவுன், யார் யார் என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் அல்லாஹ் தஆலா நுட்பமாக பார்த்து கொண்டிருக்கிறான், கவனித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வக்குல்லில் முஃமினாத், மூமினான மக்களுக்கு, மூமினான பெண்மணிகளுக்கு சொல்லுங்க, யகுதுன மின் அப்சாரிஹின்ன, அவருடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவருடைய மர்மஸ்தானத்தை, பொதுவாக சொல்ல போனால் மர்மஸ்தானம், அதாவது இதுதான் இது கற்பத்தை, கற்பம் இல்லை, இது என்ன சொன்ன இப்போ? கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். வலா இப்தீன சீனத்தஹுன்ன, அவருடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். யாருடைய அலங்காரத்தை? பெண்களுடைய, மூமினான பெண்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். இல்லாமா லஹரமின்ஹா, அவர் எது வெளியே தெரியணுமோ அது மட்டும் தெரிஞ்சிடும், புரியுதா இல்லையா? வல் எதிரிபின்ன பிஹுமிரிஹின்ன, அதான் முக்காடிட்டுக் கொள்ளட்டும், புரியுதா இல்லையா? முக்காடிட்டு அல்லாஹ் சொல்லித்தரான். அல்லா ஜீபிஹின்ன, அதாவது அவருடைய முன்பகுதியில். வலா இப்தீன சீனத்தஹுன்ன, அவருடைய ஆடை அலங்காரங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது. இல்லாலி முகுலத்துஹுன்ன, அவருடைய கணவன்மார்களுக்கே தவிர. கணவன்மார்கள் எப்படி இருந்துக்கலாம்? அவ ஆபாயிஹுன்ன, அது மட்டும் இல்லை, தந்தைமார்கள், பெற்றெடுத்த தந்தைமார்கள்கிட்ட எல்லாம் ஒரு அளவு லிமிட் இருக்கு, அந்த அளவு தான் சீனத்தஹுன்ன, அவங்களுடைய ஆடை அலங்காரம். அடுத்தது அவ ஆபாய் முகுலத்துஹுன்ன, கணவன்மார்களுடைய தந்தைகள். அவ அபிநாயகன்ன, தான் பெற்றெடுத்த பிள்ளைகள். அபிநாய் பௌலத்துகன்ன, கணவன்மார்களுடைய பிள்ளைகள். அவ் எஹ்வானிகன்ன, அவர்களுடைய சகோதரர்கள். அவ் பனி எஹ்வானிகன்ன, சகோதரர்களுடைய பிள்ளைகள். அவ் பனி எஹவாத்திகன்ன, சகோதரர்களுடைய பிள்ளைகள். ஒரு நிசாயிகன்ன, பெண்கள் மத்தியில் எப்படி இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அவ்மா மலக்க தைமானுகன்ன, அடிமைகள். அவு அவி தாபி ஐனா வயது உளில் 20 ரிஜால், ஆண்கள்லையும் ரொம்ப ஆசை நாட்டம் இல்லாத ஆண்கள் இருப்பாங்க, ரொம்ப வயோதிகம், ரொம்ப ரொம்ப முடியாதவங்க. இவங்கக்கிட்ட எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தரோம், புரியுதா இல்லையா? அவித்திஃபிலி, குழந்தைகள். குழந்தைகள் எந்த குழந்தைகள்? அல்லதீன லம் யதுஹரு அலா அவ்ராத்தி நிசாய்,
பெண்களுடைய அவரத்தை பற்றி அறியாத குழந்தைகள் அவங்களுக்கிட்ட பிரச்சனை. ஒரு குழந்தை வீட்டில் இருக்குது, அவங்களுக்கு இந்த அவரத்தை பற்றி தெரியாது. அந்த குழந்தைகிட்ட இந்த பெண்கள் வந்து ரொம்ப கூடுதலான ஒரு பேணுதல் அப்படி ஒன்று இருக்காது. அதான் அல்லா சொல்லி இப்படியெல்லாம் ஒழுக்க முறையாக தான் சொல்லி தருவான். புரியுதா இல்லையா? வலா எந்திரிப்பி நம்பி அறிஞ்சலிகள்ன கால்களால் தட்டி 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 நடக்க வேண்டாம். பாருங்க, கொலுசு போட்டு தட்டுவோமா இல்லையா? கொலுசு போட்டு சவுண்டு போட்டு இதெல்லாம் அல்லா சொல்லி தருவான். வலா எந்திரிப்பி நம்பி அறிஞ்சலிகள்ன கால்னால தட்டி நடக்கக்கூடாது. இது ஆழமா யஹ்பீல்ன மின் சீனத்தின் உங்களுடைய ஆடை அலங்காரங்கள், உங்களுடைய அழகுகள், உங்களுடைய இதெல்லாம் மறைந்துள்ளவற்றை வெளிப்படுத்துவதற்காக அடுத்த ஆள் பார்க்குறதுக்காக பெண்மணி ஒரு கொலுசு கேட்டால் என்ன நினைப்போம்? ஒரு பெண்மணி போகிறாங்க, இப்போ எத்தி பார்ப்பாங்க. இது இவங்களுக்கும் பாவம், அவங்களுக்கும் பாவம். அடுத்தானே எல்லாம் சொல்லிட்டு அல்லா சொல்லா வத்தூபு இலல்லாஹி ஜமியா. இது முன்னால் எது நடந்ததோ நினைச்சமோ அதையெல்லாம் விட்டு அல்லா தௌபா செய்யுங்கோன்னு சொல்கிறோம். வத்தூபு இலல்லாஹி ஜமியா ஐயுகள் முஃமினூன், முஃமினான மக்களே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதுதான் நீங்கள் வெற்றி அடையக்கு ஒரு காரிய விஷயமாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். அப்போ ஒரு பெண்மணிகள், முஸ்லீமான பெண்மணிகள் ஹைர் மத்தா இருந்துங்க அது மரத்து சாலியாகவே இருக்குது. மரத்து சாலியா எத்தனை முறை சொல்லி தந்தேன்? மரத்து சாலியா மரத்து சாலியா மரத்து சாலியா மரத்து சாலியான்னு. சாலிகான பெண்மணி ஆகணும். அதுக்கு நம்ம முயற்சிக்கணும், அதுக்கு நம்ம தயாராகணும், அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்தது என்ன? சூரத்து நிசா, சூரத்து நூறு, இதில் எல்லாம் பெண்களை பற்றி, பாதுகாப்பை பற்றி, பொறுப்பை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி எல்லாம் தான் சொல்லித் தரும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் இப்போ சொல்லி தந்த விஷயம். அடுத்தது எந்த விபச்சாரம் சம்பந்தப்பட்ட தவறான நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடிய விஷயத்தில் எந்த விஷயத்தில் யாரும் தயாராக இருக்கக்கூடாது. பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களும் அப்படி தான். பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் குறைவாது. பெண்களுக்கு ஈஸியாக இதாகிடும், ஆண்களும் அப்படி. இதா சரி, இன்னைக்கு பாடத்தோட முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். யா அல்லாஹ்